அன்பார்ந்த எழும்பூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் பரந்தாமன் அவர்களை கொஞ்சம் அந்த கொடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் பகுதி செயலாளர் விஜயகுமார் அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் இரா செல்வம் அவர்களை தொகுதி செயலாளர் சேத்துப்பட்டு இளங்கோ அவர்களை மதிமுகவை சார்ந்த தென்றல் நிஷா அவர்களை காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பொறுப்பாளர் தோழர் எல்லப்பன் அவர்களை ரஞ்சன் குமார் அவர்களை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொறுப்பாளர் பிடல் காஸ்ட்ரோ அவர்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொறுப்பாளர் முருகன் அவர்களை கே மூர்த்தி அவர்களை ஸ்டீபன் அவர்களை மற்றும் தோழமை கட்சிகளை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்களை இந்த பகுதி வாழ் பெரியோர்களே வாக்காளர் பொதுமக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது வேட்பாளர் பரந்தாமன் அவர்கள் எழும்பூர் பகுதியை சார்ந்தவர், தொகுதியை சார்ந்தவர். புளியந்தோப்பு தான் அவருக்கு சுந்தரபுரம் பூர்வீகமாகும். இந்த தொகுதியை சார்ந்த வேட்பாளர் அண்ணன் தளபதி அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளர், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சார்ந்த தலைவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற வேட்பாளர். அவருக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதற்காகவே உங்களை தேடி வந்திருக்கிறோம், நாடி வந்திருக்கிறோம். இதனையடுத்து நாம் திருவிக்கா நகரிலும் தளபதி அவர்கள் போட்டியிடக்கூடிய கொளத்தூர் தொகுதியிலும் பேச வேண்டும். நெடுநேரம் நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. இந்த தேர்தல் வழக்கமான ஒரு தேர்தல் அல்ல, சராசரியான ஒரு தேர்தல் அல்ல. இந்திய நாடே உற்று நோக்கிக் கொண்டிருக்கிற ஒரு தேர்தல். ஒரே நேரத்தில் 5 மாநிலங்களுக்கு தேர்தல் நடக்கிறது என்றாலும் கூட தமிழ்நாட்டில் என்ன முடிவு என்று ஆவலோடு இந்திய தேசமே காத்து கிடக்கிறது. அதற்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டை குறிவைத்து காய்களை அகற்றிக் கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி மற்ற கட்சிகளைப் போல ஒரு சராசரி அரசியல் கட்சி அல்ல. அது RSS இயக்கத்தினுடைய செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் பிரிவு. வட இந்திய மாநிலங்களில் எப்படியெல்லாம் அவர்கள் ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறார்கள் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. எந்த எல்லைக்கும் போவார்கள், அநாகரிகத்தை அரங்கேற்றுவார்கள், மக்களுக்கிடையிலே மதவெறியை தூண்டிவிட்டு, மோதலை தூண்டிவிட்டு அரசியல் ஆதாயம் தேடுவதில் வல்லவர்கள். இத்தனை ஆண்டுகள் தமிழ்நாட்டிலே அவர்களின் ஜென்மம் பலிக்கவில்லை. மறைந்த தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இங்கே இல்லை என்ற ஒரு காரணத்தை பயன்படுத்தி, ஜெயலலிதா அம்மையார் இல்லை என்கிற காரணத்தை பயன்படுத்தி எப்படியாவது அதிமுகவின் முதுகிலேறி சவாரி செய்து தமிழ்நாட்டை தன்வயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். அவர்களை ஓட ஓட விரட்டி அடிப்பதற்காக தளபதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் உருவாகி இருக்கக்கூடிய கூட்டணிதான் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. ஒரு உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலேயே திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையிலே நேரடி போட்டி இல்லை. அதிமுக பிஜேபியின் பினாமி கட்சியாக மாறிவிட்டது, பி டீமாக மாறிவிட்டது.
எனவே அதிமுகவை நாம் களத்திலே எதிர்கொண்டாலும் கூட உண்மையில் பிஜேபியை தமிழ்நாட்டில் காலொன்று விடாமல் தடுக்க வேண்டும், அவர்களை விரட்டி அடிக்க வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் நோக்கம். ஆகவே 5 ஆண்டுகளாக இந்த கூட்டணியை கட்டி வழிநடத்தி வருகிறார் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள். தேர்தல் நேரத்தில் திடுமென உருவான ஒரு கூட்டணி அல்ல. 5 ஆண்டு காலம் 2016 இருந்து இப்போது 2021 வரையில் 5 ஆண்டு காலம் இந்த கூட்டணி கட்சிகள் ஒற்றை நோக்கத்தோடு ஒருமித்த கருத்தோடு கைகோர்த்து களமாடி வந்திருக்கின்றன. நீட் எதிர்ப்பு, கடைசியாக வேளாண் சட்டங்கள் எதிர்ப்புக்கு உண்ணாநிலை அறப்போராட்டம் வரையில் போராட்ட களங்களில் கைகோர்த்த கட்சிகள், தேர்தல் களங்களில் கைகோர்த்த கட்சிகள் அல்ல, போராட்ட களங்களில் கைகோர்த்த கட்சிகள். எடப்பாடியை மீட்க வேண்டும் என்பதை விட எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற மோடியை, அமித்ஷாவை தமிழ்நாட்டுக்குள் நுழைய விடாமல் விரட்டி அடிக்க வேண்டும் என்பதுதான் தளபதியின் நோக்கம், முயற்சி. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யார் வேண்டுமானாலும் எந்த சின்னத்தில் வேண்டுமானாலும் நிற்கலாம். கூட்டணி கட்சிகளுக்கு அவர்கள் இந்த தொகுதியை ஒதுக்கி இருக்கலாம். இரட்டை இலை சின்னத்தில் அவர்கள் போட்டியிடலாம். இரட்டை இலை சின்னத்திலே போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் பிஜேபிக்கு போடுவதாக அர்த்தம். அதை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அதிமுக அணியிலே வெற்றி பெறக்கூடிய ஒவ்வொருவரும் பாரதிய ஜனதா கட்சிக்கு சேவை செய்யக்கூடியவர்கள். சொல்லப்போனால் அதிமுகவுடைய 10-15 பேர் வெற்றி பெற்றால் கூட கூட்டணி கட்சி என்றெல்லாம் பார்க்க மாட்டார்கள், கூட்டணி தர்மத்தை எல்லாம் பார்க்க மாட்டார்கள். அதிமுக உறுப்பினர்களையே பிஜேபியில் சேர்த்து விடுவார்கள். அந்த அளவுக்கு அநாகரிகத்தின் உச்சத்தை தொடக்கூடியவர்கள். அப்படித்தான் இந்தியாவிலே பல கூட்டணி கட்சிகளை அழித்துக் கொண்டே வருகிறார்கள். அவர்கள் யாரோடு கூட்டணி சேர்கிறார்களோ அவர்களை அழிப்பதுதான் முதல் வேலை பிஜேபி. இந்த தேர்தல் முடிந்த பிறகு பாருங்கள், அதிமுக என்ற ஒரு கட்சியே இங்கு இருக்காது. திமுக அதை அழிக்கப் போவதில்லை, பிஜேபி அழித்துவிடும். ஏனென்றால் அவர்களின் நோக்கம் திமுக ஆளுங்கட்சி, பிஜேபி எதிர்கட்சியாக இருக்க வேண்டும். அதுதான் அவர்களுடைய ஆசை. அடுத்து வரவிருக்கிற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் திமுகவா பிஜேபியா என்கிற ஒரு இருதுருவ இங்கே உருவாக்க வேண்டும் என்பது அவர்களின் விருப்பம். மற்ற கட்சிகளைப் போல இந்த கட்சி இல்லை. அதனால்தான் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் அதை விமர்சித்து வருகிறோம், எதிர்த்து வருகிறோம், அம்பலப்படுத்தி வருகிறோம். நிறைய பேர் என்ன கடுமையாக விமர்சித்தார்கள். திருமாவளவன் போய் 6 சீட்டுக்கு கையெழுத்து போட்டாரு. கலைஞர் 2011 10 சீட்டு கொடுத்தார். இப்ப 12 சீட்டாவது வாங்கியிருக்கணும் அல்லவா என்று கேட்டார்கள். நான் அறிவாலயத்தின் வாசலில் வந்து சொன்னேன், எனக்கு 6 சீட்டா 8 சீட்டா என்பது அந்த பிரச்சனை. பிஜேபி தமிழ்நாட்டுக்குள் வரவிடுவதா வரவிட வேண்டாமா என்பதுதான் பிரச்சனை. ஒரு ஆபத்தான கட்சி, அது மிகவும் ஆபத்தான கட்சி. குஜராத்தில் என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியும். உத்தரப்பிரதேசத்தில் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும். யார் என்ன சாப்பிட வேண்டும் என்பதை கூட அவன் தான் தீர்மானிக்கிறான். இப்ப தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், சென்னையை 3 பகுதிகளாக பிரித்து யூனியன் பிரதேசங்களாக மாற்றப் போகிறார்கள். அப்படின்னா டைரக்டா டெல்லி கண்ட்ரோல் போயிடும். இப்ப பாண்டிச்சேரி டெல்லி கண்ட்ரோல் இருக்கு, அது யூனியன் பிரதேசம். சென்னை அப்படியே தமிழ்நாட்டிலிருந்து தனியா பிரிச்சு எடுத்து யூனியன் டெரிட்டரியா மாற்றி டெல்லி கண்ட்ரோல் அந்த கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். மத உணர்வை தூண்டி இந்துவா முஸ்லிமா, இந்துவா கிறிஸ்தவனா என்று இங்கே அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற சமூகங்களுக்கு இடையில மோதலை உண்டு பண்ணுவது அவர்களின் நோக்கம். பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது கூட தமிழ்நாட்டில் அமைதி நிலவியது. இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையிலே ஒரு சின்ன உரசல் கூட நிகழவில்லை. ஏனென்றால் இது பெரியாரால் பக்குவப்படுத்தப்பட்ட பூமி, பேரறிஞர் அண்ணாவால் பண்படுத்தப்பட்ட பூமி, தலைவர் கலைஞர் அவர்களால் கட்டி காப்பாற்றப்பட்ட ஒரு தேசம் தமிழ் தேசம். சமூக நீதி விளைந்து கிடக்கிற ஒரு பூமி.
சமூக நீதிக்கான ஒரு தேசம் தமிழ் தேசம். அதையெல்லாம் சீர்குலைக்க வேண்டும், பாழ்படுத்த வேண்டும். இதுதான் பிஜேபியின் நோக்கம். யோசித்து பாருங்கள். ஐயன் திருவள்ளுவருக்கு ஒரு உருவத்தை தந்தது யார்? முத்தமிழறிஞர் கலைஞர். திருவள்ளுவர் யாரையும் பார்த்தது கிடையாது. ஆனால் திருவள்ளுவருக்கு ஒரு உருவம் தேவை. சர்மா என்பவரை வைத்து ஒரு உருவம் வரைந்தார்கள். கலைஞர் அதை அங்கீகரித்தார். தொடக்கத்தில் போடும்போது திருவள்ளுவர் உடல்ல பூநூல் போட்ட ஒரு படம் தயாரித்தார்கள். கலைஞர் பார்த்தார். திருவள்ளுவன் ஐயன் திருவள்ளுவன் பச்சை தமிழன், அவன் உடலில் பூநூல் போடக்கூடாது, தூக்கி எறி என்றார். பூநூல் இல்லாத ஒரு படத்தை வரைந்து அதை அங்கீகரித்து இவர்தான் திருவள்ளுவர் என்று உலகுக்கு அடையாளம் காட்டியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். வள்ளுவருக்கு கோட்டம் அமைத்தவர். வானுயர சிலையை கன்னியாகுமரி முனையிலே முக்கரர் சந்திக்கக்கூடிய இடத்தில் எழுப்பியிருப்பவர். தமிழ் உள்ளவரை, தமிழ் உலகம் உள்ளவரை கலைஞரின் புகழ் நிலைத்திருக்கும். கன்னியாகுமரியில் இருக்கிற வள்ளுவன் சிலை அதை உணர்த்திக் கொண்டே இருக்கும். திருக்குறளுக்கு குறளோவியம் தீட்டியவர். எல்லா பேருந்துகளிலும் திருக்குறளை எழுதி மாற்றியவர். அப்படி திருவள்ளுவருக்கு பெருமை சேர்த்த, அந்த பெருமையை மீட்ட முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டை ஒரு சமூக நீதி மண்ணாக கட்டி காப்பாற்றி வந்தார். அந்த திருவள்ளுவருக்கு இன்றைக்கு இந்த கும்பல், சனாதன கும்பல், பிஜேபி கும்பல் காவி உடை உடுத்துகிறது, குடுமி வைக்கிறது, பூநூல் போடுகிறது. சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திலே வந்தது. பெரியார் சிலைக்கு காவிச்சாயம் பூசுகிறார்கள். என்ன பொருள் அதற்கு? யோசித்து பாருங்கள். முன்பெல்லாம் அம்பேத்கர் சிலைகளை அவமதிப்பார்கள் சாதி வெறியர்கள். பெரியார் சிலையை யாரும் சீந்த மாட்டார்கள். ஆனால் இன்றைக்கு பெரியார் சிலைக்கு அவமதிப்பு நேருகிறது என்றால் அதற்கு காரணம் பிஜேபி தான். பகுத்தறிவு கருத்துக்களை பேசினார் என்பதற்காக, மூட நம்பிக்கைகளை எதிர்த்தார் என்பதற்காக, பெண் விடுதலையை பேசினார் என்பதற்காக, சமூக நீதிக்காக போராடினார் என்பதற்காக அவரை குறிவைத்து தாக்குகிறார்கள். அவருக்கு காவிச்சாயம் பூச துடிக்கிறார்கள். ஐயன் திருவள்ளுவருடைய திருக்குறளை பாடிவிட்டால் மோடி தமிழர்களை நேசிக்கிறார் என்று பொருளா? பாரதியார் பாடலை நேர்கோள் காட்டிவிட்டால், இந்தியிலே எழுதி படித்துவிட்டால் அவர் தமிழ்நாட்டு மக்களை நேசிக்கிறார் என்று பொருளா? நாடகம், நாடகம். ஆனால் ஈழத்தமிழர் பிரச்சனை ஐநா மனித உரிமை கவுன்சிலில் ஜெனீவாவிலே நேற்று முதல் நாள் வந்தது. ராஜபக்சேவை குற்றவாளி கூண்டிலே நிறுத்த வேண்டும், சர்வதேச புலனாய்வு விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்ற ஒரு தீர்மானம். அந்த தீர்மானத்திற்கு இந்திய அரசு ஆதரித்திருக்க வேண்டுமா வேண்டாமா? ஆதரவாக வாக்களித்திருக்க வேண்டுமா வேண்டாமா? இல்லை. சிங்கள அரசுக்கு ஆதரவாக வெளிநடப்பு செய்துவிட்டார்கள், புறக்கணிப்பு செய்துவிட்டார்கள். எவ்வளவு மோசமான ஒரு நிலைப்பாடு! தமிழர்களின் எதிரி பிஜேபி. இன்னும் சொல்ல போனால் இந்து சமூகத்தின் முதல் எதிரியே பிஜேபி தான். சும்மா இருக்கிற முஸ்லிம்களுக்கு எதிராக இந்துக்களை கூர்தூக்கி விடுகிறார். சகோதரர்களாக இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இந்து மக்களை கூர்தூக்கி விடுகிறார்கள், கொம்பு சீவி விடுகிறார்கள். என்றைக்காவது நம்முடைய அடிப்படை பிரச்சனைகளை பற்றி போராடி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? எந்த பிஜேபிக்காரன் சேத்துப்பட்டிலே குப்பைகளை பொறுக்க வேண்டும், சுத்தம் செய்ய வேண்டும், குடிநீர் வேண்டும் என்ற அடிப்படை வசதிகளுக்காக பிஜேபிக்காரன் போராடி இருக்கிறார் சொல்வது? எந்த அடிப்படை பிரச்சனைகளையும் பிஜேபி பேசாது. குடிநீர் பிரச்சனையை பேசாது, சாலை வசதியை பேசாது. இங்கிருந்து மக்களை அப்புறப்படுத்திக் கொண்டு போய் ஏன் ஒக்கீல் துறைப்பாக்கத்தில் கொட்டுகிறீர்கள், இங்கேயே அவர்கள் இருக்கட்டும் என்றெல்லாம் வாதாடாது. சமூக நீதியை பற்றி பேசாது, இடஒதுக்கீட்டை பற்றி பேசாது, பெண் உரிமையை பற்றி பேச மாட்டார்கள், கல்வி உரிமையை பற்றி பேச மாட்டார்கள். எல்லோருக்கும் வீடு கட்டித்தர வேண்டும், காலனி மனைப்பட்டா வேண்டும் என்ற கோரிக்கைகளை எல்லாம் எழுப்ப மாட்டார்கள். முஸ்லிமுக்கு எதிராக சண்டை போடு, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக சண்டை போடு, பைபிளை கொடுத்து, இயேசு அந்நிய கடவுள்,
நமக்கு இங்க சுதேசி கடவுள் இருக்கிறது என்று வெறுப்பு அரசியலை விதைக்கிறார்கள். எந்நேரமும் மதம் சார்ந்த பிரச்சனைகளைத்தான் பேசுவார்கள். கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் இங்கே சகோதரர்களாக நல்லிணக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மண்ணை சீர்குலைப்பதற்காக பாழ்படுத்துவதற்காக வருகிற ஒரு மோசமான தீய சக்திதான் பிஜேபி. அந்த கட்சிக்கு துணை போகிற கட்சிதான் அதிமுக. அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால், வர வாய்ப்பே கிடையாது, வந்தால் வர வாய்ப்பே கிடையாது, வந்தால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அல்ல தோழர்களே, மோடி தான் முதலமைச்சர், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அது அதிமுக ஆட்சியாக இருக்காது, பாஜக ஆட்சியாகத்தான் இருக்கும். சமூக நீதிக்கு ஆபத்து வரும். இஸ்லாமிய மக்கள் பாதுகாப்பாக இருக்க முடியாது, தலித் மக்கள் நிம்மதியாக வாழ முடியாது, பழங்குடி மக்களுக்கு பாதுகாப்பு இருக்காது, கிறிஸ்தவர்கள் இங்கே சுதந்திரமாக பைபிள் வசனங்களை பேச முடியாது, படிக்க முடியாது, பைபிளை கொளுத்துவார்கள், வன்முறைகளை தூண்டுவார்கள். எல்லாருக்கும் அவன் ஒரு கிறிஸ்துவ பேரை தேடுறான். என்னையே கிறிஸ்டின்ட்டாங்க. எனக்கு எந்த மதமும் எங்க அக்கா சர்ச்சுக்கு போகும்போது எனக்கே தெரியாது, அது இறந்த பிறகுதான் தெரியும். அவங்க வாழ்க்கப்பட்ட ஊர்ல அவங்க உறவினர்கள் தான் சர்ச்சுக்கு போவாங்க. அவங்க கிறிஸ்தவ பேரே கிடையாது. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, அவ்வளவுதான். அதுக்கு என்ன காரணம்? இந்த மதத்தில் அவ்வளவு வேறுபாடு இருக்கிறது, பாகுபாடு இருக்கிறது என்பதுதான் காரணம். அதை அவர்கள் புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள். இதை பயன்படுத்தி இங்கே சமூக மோதலை, சமூக பிளவை உருவாக்க வேண்டும் என்று துடிக்கிறார்கள். அதனால்தான் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இங்கே போட்டி நடக்கட்டும், அதில் பிரச்சனை இல்லை. அதிமுக எதிர்கட்சியாக இருக்கட்டும், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் பிஜேபி இங்கே மூக்கை உழைப்பது, காலூன்ற துடிப்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது, அனுமதிக்க முடியாது. அதனால்தான் திமுக கூட்டணியை எப்படியாவது உடைத்துவிட வேண்டும். திருமாவளவனுக்கு ஆத்திரமூட்டி, உணர்ச்சியை தூண்டி, உனக்கு போய் ஆறா ஏதோ எனக்காக ரொம்ப கவலைப்படுற மாதிரி, எனக்காக இவர்கள்லாம் தேர்தல் பிரச்சாரம் செய்த மாதிரி, என்னை ஆதரித்து தோளிலே தூக்கிக் கொண்டு கொண்டாடியதை போல அதுக்காக பரிதாபப்பட்டவங்க. நான் உடனே நம்பி ஆத்திரப்பட்டு உடனே திமுக கூட்டணி விட்டு வெளியேறுகிறேன் அப்படின்னு அறிவிப்பாங்க நினைச்சான். போங்கடா முட்டாள் பயல்களே, உங்கள் சூடும் சூழ்ச்சியும் எங்களுக்கு தெரியாதா என்று பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் தான் முதல் நபராக போய் கையெழுத்திட்டேன். 6 பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. 6 இருந்தாலும் 8 இருந்தாலும் விசிகாவில் எம்எல்ஏ தான் ஆக முடியும், ஆளுங்கட்சியாக முடியாது. ஆனால் திமுக ஆளுங்கட்சியாக முடியும். அந்த திமுகவால் தான் பாஜகவை விரட்ட முடியும். திமுக ஆட்சிக்கு வந்தால்தான் அதிமுகவையும் பாஜகவையும் பாமகவையும் அதன் கூட்டணி கட்சிகளையும் ஒரே நேரத்தில் அடித்து விரட்ட முடியும். கொள்கை சார்ந்து சிந்திக்கிறோம், தொலைநோக்கு பார்வையோடு சிந்திக்கிறோம், தமிழ்நாட்டு மக்களின் மீதான அக்கறையோடு சிந்திக்கிறோம். எனக்கு 6, 8 இந்த 2 சீட்டு என்பதல்ல முக்கியம், தமிழ்நாட்டின் எதிர்காலம் முக்கியம், தமிழ்நாட்டில் இருக்கிற சமூக நல்லிணக்கம் முக்கியம். அதை இங்கே உருவாக்கக்கூடிய வல்லமை தலைவர் கலைஞரின் அன்பு முதல்வர், அருமை முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு இருக்கிறது என்பதை நாடு இன்றைக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறது. நாடு ஒப்புக்கொண்டிருக்கிறது. கலைஞருக்கு பின்னால் திமுக இல்லாமல் போய்விடும், சிதறிவிடும், காணாமல் போய்விடும் என்றெல்லாம் கனவு கண்டார்கள், மனப்பால் குடித்தார்கள். தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்பதை போல இன்றைக்கு இந்த நவீன தொழில்நுட்பத்தையும் தகவமைத்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தியிருக்கிறார் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள். கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறார், கூட்டணியை வலுவான கூட்டணியை அமைத்திருக்கிறார், சிதறாமல் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். இதுவே ஒரு சிறந்த ஆளுமைக்கு சான்று. என்ன நினைத்தார்கள் என்றால், கூட்டணிக்குள்ள குழப்பம் ஏற்படுத்தி திமுகவை ஆட்சிக்கு வர விடாமல் எப்படியாவது தடுக்க வேண்டும். நிறைய பல்முனை போட்டி, திமுகவுக்கு கிடைக்கிற வாக்குகளை எல்லாம் சிதறடிக்க வேண்டும்.
ஆனா நல்ல வேலை இப்ப என்ன ஆச்சுன்னா அவங்களுடைய கெட்ட எண்ணம் கேடு நினைப்பவர்களுக்கு கேடு விளையும் என்பதை போல கமலஹாசன் வாங்குற ஓட்டு அதிமுகவுக்கு கிடைக்கிற ஓட்டை தான் பிரிப்பாங்க. அது திமுக ஓட்டை பாதிக்காது. தினகரன் வாங்க போற ஓட்டு அவங்க ஓட்டை தான் பிரிக்க முடியாது, திமுக ஓட்டை பிரிக்க முடியாது. எல்லா சூழலும் இன்றைக்கு திமுக கூட்டணிக்கு சாதகமாக இருக்கிறது. தோழர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயமாக இன்றைக்கு மாறியிருக்கிறது. தலைவர் கலைஞர் இருந்தபோது துணை முதலமைச்சராக இருந்து பணியாற்றினார். ஜெயலலிதா அம்மையாரால் ஒரு குற்றச்சாட்டை கூட அவருக்கு நேராக கையை நீட்டி பேச முடியாத அளவுக்கு ஒரு தூய்மையான உள்ளாட்சி நிர்வாகத்தை, துணை முதலமைச்சர் நிர்வாகத்தை வழங்கியவர் அண்ணன் தளபதி அவர்கள். அவர் 5 ஆண்டு காலத்திற்காக இந்த தேர்தலை சந்திக்கவில்லை. தொடர்ந்து 10 ஆண்டு காலம் தமிழகத்தை ஆள வேண்டும், நல்லாட்சி நிர்வாகத்தை தர வேண்டும். அப்போதுதான் மோடியிடம் அடமானம் வைக்கப்பட்ட தமிழ்நாட்டை மீட்க முடியும். எடப்பாடி கொண்டு போய் மோடியிடம் அடமானம் வைத்து விட்டார். மோடியிடம் அடமானம் வைக்கப்பட்டிருக்கிற தமிழ்நாட்டை மீட்பதற்கு ஆளுமையும் ஆற்றலும் அதற்குரிய தகுதியும் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது. அவர் முதலமைச்சர் நாற்காலில் அமர வேண்டும். அதற்கு பரந்தாமன் அவர்கள் வெற்றி பெற வேண்டும். அவர் இந்த மண்ணின் மைந்தர், இந்த தொகுதியை சார்ந்தவர், சுந்தராபுரத்தை பூர்வீகமாக கொண்டவர். அவர் தளபதியின் நம்பிக்கைக்குரியவர். எனவே பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும். உதயசூரியன் சின்னத்தில் வாக்களியுங்கள், வாக்களியுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருவிக்காநகர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அன்பு சகோதரன் தாயகம் கவி அவர்களே, திமுக உள்ளிட்ட நமது தோழமை கட்சிகளை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்களே, இந்த பகுதி வாழ் பெரியவர்களே, தாய்மார்களே, வாக்காளர் பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கொளத்தூர் தொகுதியில் போய் பிரச்சாரத்தை நிறைவு செய்ய வேண்டும். 7 மணிக்கு இங்கே வருவதாக திட்டமிட்டோம். ஆனால் 9 மணி ஆகிவிட்டது. நெடுநேரமாக காத்திருக்கிற உங்களுக்கு முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு சகோதரர் தாயகம் கவி அவர்கள் உங்களுக்கு நன்கு அறிமுகமானவர், சட்டமன்ற உறுப்பினர். ஏற்கனவே அவரை அறிந்த உங்களுக்கு நான் மீண்டும் விளக்கி சொல்ல தேவையில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்களின் நம்பிக்கைக்குரியவர் தாயகம் கவி அவர்கள். அதனால்தான் மறுபடியும் உங்களிடத்திலே அவரை ஒப்படைத்திருக்கிறார். அவருக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே முத்திரையிட்டு அவரை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்திலே வெற்றி பெறச் செய்ய வேண்டும். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் தீவிரமாக களப்பணியாற்றி அவரை சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கிறேன். அண்ணன் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும். தலைவர் கலைஞர் அவர்கள் இட்டுச் சென்ற பணிகளை தொடர, தமிழ் மொழியையும் தமிழ் நாட்டையும் தமிழ் மக்களையும் பாதுகாக்க, குறிப்பாக சனாதன சக்திகளான பாரதிய ஜனதா மற்றும் சங் பரிவார் அமைப்புகளின் ஆக்கிரமிப்புக்கு ஆளாகாமல் தமிழ்நாட்டை பாதுகாக்க தளபதி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வேண்டும். இது காலத்தின் கட்டாயம், காலத்தின் தேவை. இந்த வழக்கமான ஒரு சராசரி தேர்தல் அல்ல. கலைஞர் இல்லை என்பதால், ஜெயலலிதா அம்மையாரும் இல்லை என்பதால் எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ளே காலூன்றிவிட வேண்டும் என்று துடியாய் துடிக்கிறது பாஜக. அதிமுகவின் முதுகிலே ஏறி சவாரி செய்து தமிழ்நாட்டில் சமூக மோதலை உண்டு பண்ணி காலூன்றிவிட வேண்டும் என்று கனவு காணுகிறது. அவர்களின் கனவில் மண்ணை அள்ளி போட வேண்டும். அதற்கு இந்த தேர்தல் களம் பயன்பட வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அந்த சக்திகளை விரட்டி அடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அண்ணன் தளபதி அவர்கள் 5 ஆண்டுகளாக
கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைத்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை கட்டி எழுப்பி வெற்றிகரமாக முன்னெடுத்து வந்தார், வழிநடத்தி வந்தார். தேர்தல் நேரத்தில் திடீரென உருவான கூட்டணி அல்ல இது. பேரம் பேசி உருவான கூட்டணி அல்ல. கொள்கை அடிப்படையிலே தளபதி அவர்களின் தலைமையில் உருவான சமூக நீதி கூட்டணி தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்திருக்கிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பது ஒரு புறம் இருந்தாலும் அதிமுகவை பயன்படுத்தி தமிழ்நாட்டுக்குள்ளே காலூன்றுவதற்கு துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியை தமிழகத்தில் அடியெடுத்து வைக்க விடாமல் விரட்டி அடிக்க வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியின் முதல் நோக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மிகவும் ஆபத்தான ஒரு கட்சி. தமிழ்நாடு அமைதியாக இருக்கிறது, சமூக நல்லிணக்கத்தோடு இருக்கிறோம். இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் என்கிற சிறுபான்மை சமூகத்தினர் இங்கே அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்துக்கள் என்றோ, முஸ்லிம்கள் என்றோ, இந்துக்கள் என்றோ, கிறிஸ்தவர்கள் என்றோ வட இந்திய மாநிலங்களில் இருப்பதை போன்ற ஒரு சமூக பகை தமிழ்நாட்டில் கிடையாது. அந்த அளவுக்கு பெரியாரால் பக்குவப்படுத்தப்பட்ட மண் இது. பேரறிஞர் அண்ணாவால் பண்படுத்தப்பட்ட மண். தலைவர் கலைஞர் அவர்களால் கட்டி காப்பாற்றப்பட்ட ஒரு நல்லிணக்கம் நிறைந்த மண் தமிழ் மண், தமிழ்நாடு. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது கூட தமிழ்நாட்டில் சிறு அசம்பாவிதம் நடக்கவில்லை. இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இங்கே எந்த மோதலும் நிகழவில்லை. மிகவும் அமைதியாக சிறுபான்மை மக்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கலைஞர் ஆட்சியின் போதும் சரி, அதிமுக ஆட்சியின் போதும் சரி, இங்கே சிறுபான்மை மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருந்தது. ஏனென்றால் இங்கே பிஜேபி இல்லை, அதுதான் காரணம். பிஜேபி எங்கே இருக்கிறதோ அங்கெல்லாம் சமூக பதற்றம். பிஜேபி உள்ள மாநிலங்களில் எல்லாம் மதவெறி மோதல்கள் நடக்கின்றன. உத்தரப்பிரதேசத்திலே யோகி ஆதித்யநாத் என்கிற ஒருவர் முதலமைச்சராக இருக்கிறார். அவர் வந்த நாளில் இருந்து உத்தரப்பிரதேசம் பாடாய்படுகிறது. ஒவ்வொரு நாளும் அங்கே வன்முறை. ஒரு வீட்டுக்குள்ளே புகுந்து தாத்திரி என்கிற இடத்துல குழம்பு சட்டிக்குள்ளே கையை விட்டு என்ன கறி சமைத்திருக்கிறாய் என்று, இது மாட்டுக்கறிதான் என்று அவனை அடித்தே கொலை செய்தது ஒரு கும்பல். மாட்டு வணிகத்தில் ஈடுபடக்கூடியவர்களை எல்லாம் பிடித்து கும்பல் கும்பலாய் போய் ஒருவனை அடித்தே கொலை செய்யக்கூடிய லிஞ்சிங் என்கிற கும்பல் கொலை வட இந்திய மாநிலங்களில் நடக்கிறது. அதற்கு காரணம் பிஜேபி. தமிழ்நாட்டிலும் அப்படி ஒரு நிலையை உண்டாக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். பைபிளை கொளுத்துகிறார்கள், மதவெறியை தூண்டுகிறார்கள், இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரான வெறுப்பு அரசியலை விதிக்கிறார்கள். இங்கே அப்படி எந்த நிலையும் இல்லை. சகோதரர்களாக சமத்துவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மண்ணில் அப்படிப்பட்ட ஒரு பதற்றத்தை ஏற்படுத்த அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அதனால்தான் எப்படி தலைவர் கலைஞர் அவர்கள் இதை ஒரு நல்லிணக்க பூமியாக கட்டி காப்பாற்றி வந்தாரோ அப்படி காப்பாற்ற வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு அண்ணன் தளபதி அவர்கள் முயற்சி எடுத்து உருவாக்கிய கூட்டணிதான் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. தலைவர் கலைஞர் அவர்கள் 8 அடி பாய்ந்தார் என்றால் இன்றைக்கு தளபதி 16 அடி பாயக்கூடிய அளவுக்கு கொள்கை சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்த தலைமையாக இன்றைக்கு பரிணமித்திருக்கிறார். கூட்டணி அமைத்ததிலிருந்தே நீங்கள் புரிந்து கொள்ளலாம் எந்த அளவுக்கு அவருக்கு ஆளுமை இருக்கிறது. காங்கிரஸ், இடதுசாரிகள், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா முஸ்லிம் கட்சிகள், கிறிஸ்தவ அமைப்புகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து அனைவரையும் அரவணைத்து அனைவருக்கும் உரிய அளவிலே மதிப்பு கொடுத்து ஒரு வலுவான கூட்டணியை இன்றைக்கு அவர் உருவாக்கி இருக்கிறார் என்றால் அண்ணன் தளபதி அவர்கள் கலைஞரை போல அதைவிட மேலான ஒரு ஆளுமை கொண்டவராக விளங்குகிறார் என்பதை அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். கலைஞரையும் தளபதியையும் நாம் ஒப்பிட்டு பேசுவதாக யாரும் எண்ணிவிடக் கூடாது. ஆனாலும் கூட என்ன நினைத்தார்கள் என்றால் கலைஞர் இல்லை, அதனால் இந்த கட்சி இருக்காது என்று நினைத்தார்கள். இது சிதறி போகும் என்று நினைத்தார்கள். அதே போல இந்த கூட்டணி கட்சிகளை எல்லாம் இவரால் கையாள முடியாது, உடைந்து போகும், சிதறி போகும். திருமாவளவனை சீண்டினால் ஆத்திரப்படுவான், ஆவேசப்படுவான்.
கூட்டணியை விட்டு வெளியே வருவான், கூட்டணி சின்னாபின்னமாகிவிடும் என்றெல்லாம் மனப்பால் குடித்தார்கள். அவர்களின் புத்தியை புரிந்து கொண்டுதான் நான் முதலில் போய் கையெழுத்திட்டேன். முதல் நபராக கையெழுத்திட்டேன். 6 10 என்பது அல்ல பிரச்சனை. இந்த நாட்டில் பிஜேபி வர வேண்டுமா வர வேண்டாமா என்பதுதான் பிரச்சனை. பிஜேபியை நுழைவிடக் கூடாது. அதற்கு தளபதிதான் முதலமைச்சராக வேண்டும். அது ஒன்றுதான் தீர்வு. இதை திமுக மட்டும் நினைக்கவில்லை, காங்கிரசும் அதைத்தான் விரும்புகிறது, இடதுசாரி கட்சிகளும் அதைத்தான் விரும்புகிறது, மதிமுகவும் அதைத்தான் விரும்புகிறது, விடுதலை சிறுத்தை கட்சியும் அதைத்தான் விரும்புகிறது. நான் 8 தொகுதிகளில் நின்றாலும் 8 எம்எல்ஏ தான், 10 தொகுதிகளில் நின்றாலும் 10 எம்எல்ஏ. ஆனால் திமுகவில் ஒவ்வொருவரும் வெற்றி பெற்றால் ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சி முக்கியம். திமுக ஆட்சிக்கு வரக்கூடிய கட்சி. ஆக திமுகவால் தான் பாஜகவை விரட்ட முடியும். நான் 8 எம்எல்ஏ ஆவதனால் விரட்ட முடியாது, நான் 10 எம்எல்ஏ ஆவதனால் விரட்ட முடியாது. யாருக்கு ஆட்சிக்கு வரக்கூடிய சக்தி இருக்கிறதோ அவர்களால் தான் அவர்களை விரட்ட முடியும். அதிமுகவையும் பாஜகவையும் பாட்டாளி மக்கள் கட்சியையும் அப்பட்டமான சந்தர்ப்பவாத கூட்டணி. தேர்தலுக்கு பேரம் பேசுவதற்கு முன்பு வரையில் அதிமுகவை எந்த அளவுக்கு பாமக விமர்சித்தது என்று உங்களுக்கு, திமுக கூட அப்படி விமர்சிக்கவில்லை. பாஜக அதிமுக எப்படி பேசியது என்று உங்களுக்கு தெரியும். அமைச்சர்கள் எல்லாம் ஆளாளுக்கு ஒன்றை சொன்னார்கள், ஆளாளுக்கு ஒன்றை சொன்னார்கள். அதுவெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். அப்படி அவர்கள் தங்களுக்கிடையிலேயே மிக கடுமையாக, மோசமாக, அருவருப்பாக, அநாகரிகமாக விமர்சித்துக் கொண்டவர்கள் கடைசியில் சீட்டும் நோட்டும் பேரம் பேசி கூட்டணி அமைத்துக் கொண்டார்கள். அது ஒரு பொருந்தா கூட்டணி. நமக்கு என்ன பெரிய நல்ல விஷயம்னா, அதிமுக பிஜேபியோடு கூட்டணி வச்சது பாருங்க, அப்பவே எழுதியாகிவிட்டது திமுக தான் ஆட்சி அமைக்கப் போகிறது. பிஜேபியோடு கூட்டணி வைத்ததுதான் திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய ஃபேவர், சாதகமான விஷயம். நனைந்து சுமக்கிற பாரம் என்பார்களே, அப்படி அதிமுகவுக்கு பிஜேபி ஒரு பாரம். அவருக்கு 20 தொகுதி கொடுத்திருக்கிறாங்க. நான் ஒரு பேட்டியில சொன்னேன், எங்க ஸ்கோர் 20 இருந்தே தொடங்குது அப்படின்னு. நாங்க 20 ஜெயிச்சிட்டோம். பிஜேபிக்கு 20 தொகுதி கொடுத்தாங்க இல்லையா, 20 திமுக கூட்டணி வெற்றி. அப்ப 21 இருந்து தான் எங்க எண்ணிக்கை ஆரம்பமாகுது. 21 அப்படின்னு தான் நாங்க வெற்றியை எண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோம். ஒரு இடத்துல கூட பிஜேபி ஜெயிக்க முடியாது தமிழ்நாட்டில். ஒரே ஒரு இடத்துல கூட தனியா நின்னா ஒரு வார்டுல கூட ஜெயிக்க முடியாத கட்சி அந்த கட்சி. ஒரு வார்டுல கூட ஜெயிக்க முடியாத கட்சி, ஜெயிக்க முடியாது. இந்த கட்சியே கிடையாது. அதிமுகவை பயன்படுத்தி இங்க உள்ள வரலாம்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அதிமுக டைலூட் ஆயிருச்சு, ரொம்ப நீர்த்து போயிடுச்சு, அதனுடைய தன்மை மாறி போச்சு. அது பிஜேபியினுடைய பி டீமா மாறி போச்சு. 5 வருஷம் அவர்கள் ஆட்சி நடத்தினாங்க. யார் ஆட்சி நடத்தினாங்கன்னா, மோடி தான் ஆட்சி நடத்தினார். எடப்பாடி பழனிசாமி ஆட்சி நடத்தினார். அவர் விரும்பியதெல்லாம் இவர் செய்தார். ஆகவே அதிமுகவுக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டம், இரட்டை இலைக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டம் பிஜேபிக்கு போடுவதாகத்தான் போய் அமையும். இதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். தமிழ்நாடு அமைதியான பூமி, நல்லிணக்கம் உள்ள ஒரு பூமி, சமூக நீதி பூமி, பெரியாரால் பண்படுத்தப்பட்ட பூமி, பேரறிஞர் அண்ணாவால் செழுமைப்படுத்தப்பட்ட பூமி, முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களால் கட்டி காப்பாற்றப்பட்ட பூமி. அதை தொடர்ந்து காப்பாற்ற வேண்டுமானால், முன்னெடுத்து செல்ல வேண்டுமானால், கலைஞரின் பிள்ளை, அரசியல் வாரிசு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வேண்டும். அதற்கு தளபதி நம்பிக்கையை பெற்ற அன்பு சகோதரர் தாயகம் கவி அவர்கள் சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும். அவர் வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெற்றால் அண்ணன் தளபதி அவர்கள் இவரை கட்டாயம் அமைச்சராக்குவார். அந்த அளவுக்கு நான் அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணல. அந்த அளவுக்கு அவர் தளபதியுடைய நம்பிக்கையை பெற்றார். தலைமைக்கு விசுவாசமானவர். நான் காலேஜ் பேசுவது என்னுடைய கல்லூரி பருவத்திலிருந்து அவருக்கு எனக்கு தெரியும். அன்னையிலிருந்து இன்னை வரலும் தலைமைக்கு விசுவாசமாக இருந்ததால் தான் இந்த இடத்தை அவர் எட்டி இருக்கிறார். இவருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. தலைமைக்கு நம்பிக்கைக்குரியவர், கட்சிக்கு நம்பிக்கைக்குரியவர், மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய தொண்டுள்ளம் உள்ளவர், இளைஞர்,
துடிப்பாக சுறுசுறுப்பாக நீங்கள் இழுத்த இழுப்புக்கெல்லாம் ஓடி வந்து கூப்பிட்ட குரலுக்கெல்லாம் ஓடி வந்து உங்களுக்காக பணியாற்றக்கூடிய ஆளுமை மிக்கவர். எனவே அவருக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் தீவிரமாக பணியாற்ற வேண்டும் என்பதை மீண்டும் ஒருமுறை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொளத்தூர் தொகுதி பொறுப்பாளர் தோமுசா கி நடராஜன் அவர்களே, சட்டத்துறை செயலாளர் வழக்கறிஞர் கிரிராஜன் அவர்களே, பகுதி செயலாளர் ஏ நாகராஜன் அவர்களே, வட்ட செயலாளர் என் சவுந்தர் அவர்களே, காங்கிரஸ், மதிமுக, இடதுசாரி கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், இஸ்லாமிய கட்சிகள் உள்ளிட்ட நமது கூட்டணி கட்சிகளை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வட்ட செயலாளர் மு சண்முகம், பில்லா என்கிற பிரேம்குமார், மு செந்தில், மில்டன், செல்வகுமார், ஸ்ரீதர், வெல்டிங் ஜெயராஜ், மெய்ஞானம் ஆகிய தம்பிகளே, மாவட்ட செயலாளர் தம்பி அம்பேத்கர் அவர்களே, பகுதி செயலாளர் சுபாஷ் அவர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, வாக்காளர் பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள், நாளைய முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வேட்பாளராக போட்டியிடும் கொளத்தூர் தொகுதியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அவருடைய வெற்றி உறுதிப்படுத்தப்பட்ட வெற்றி என்றாலும் உங்களிடையே சில தகவல்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை தேடி வந்திருக்கிறோம், நாடி வந்திருக்கிறோம். தமிழ்நாடு மட்டுமல்ல, 5 மாநிலங்களில் இந்தியாவில் ஒரே நேரத்தில் தேர்தல் நடக்கிறது. ஆனால் இந்தியாவே ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்கிற தேர்தல் தான். அதற்கு காரணம், அதிமுகவை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் காலூன்றிவிட வேண்டும் என்று பாஜக துடிக்கிறது. தமிழ்நாட்டை குறிவைத்து பாரதிய ஜனதா கட்சி அரசியல் காய்களை நகர்த்திக் கொண்டிருக்கிறது. முத்தமிழறிஞர் கலைஞர் இல்லை என்கிற வாய்ப்பை பயன்படுத்தி, அதேபோல ஜெயலலிதா அம்மையார் இல்லை என்கிற வாய்ப்பை பயன்படுத்தி எப்படியாவது தமிழ்நாட்டிலே பாஜகவை வளர்த்துவிட வேண்டும், வலிமைப்படுத்திவிட வேண்டும் என்று துடியாய் துடிக்கிறது, பதையாய் பதைக்கிறது. இந்த நிலையில் தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் பாதுகாக்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு அண்ணன் தளபதி அவர்கள் தேர்தல் நேரத்தில் அல்ல, 5 ஆண்டுகளுக்கு முன்பே தொலைநோக்கு பார்வையோடு உருவாக்கிய கூட்டணிதான் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. சொல்லப்போனால் 2016 சட்டப்பேரவை தேர்தல் முடிந்த பிறகு உடனடியாக மக்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் வகையில் அண்ணன் தளபதி அவர்கள் காங்கிரஸ், இடதுசாரிகள், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், இஸ்லாமிய கட்சிகள் என்று 10க்கும் மேற்பட்ட கட்சிகளை ஒருங்கிணைத்து இந்த கூட்டணியை உருவாக்கினார். 5 ஆண்டு காலம் கொள்கை அடிப்படையிலே கைகோர்த்து பயணித்து வருகிற ஒரு கூட்டணிதான் திமுக தலைமையிலான கூட்டணி. அப்படியே நீங்கள் அதிமுக கூட்டணியோடு பொருத்தி பார்த்தால் அந்த கூட்டணி எப்படி உருவாகியிருக்கிறது, எந்த நோக்கத்திற்காக உருவாகியிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் 5 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த கூட்டணியை திட்டமிட்டு உருவாக்கியதற்கு முதன்மை காரணம் பாரதிய ஜனதா தமிழ்நாட்டை குறிவைத்து விட்டது,
பாரதிய ஜனதா என்கிற இந்த மதவெறி சக்தியிடமிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றியாக வேண்டும், தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றியாக வேண்டும், சமூக நல்லிணக்கத்தை காப்பாற்றியாக வேண்டும், சமூக நீதியை பாதுகாத்தாக வேண்டும் என்கிற தொலைநோக்கு பார்வையோடுதான் அண்ணன் தளபதி அவர்கள் இந்த கூட்டணியை உருவாக்கி வெற்றிகரமாக முன்னெடுத்து வந்து இன்றைக்கு தேர்தல் களத்தையும் சந்திக்கக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க தலைவராக அண்ணன் தளபதி அவர்கள் விளங்குகிறார். இதை பொதுமக்கள் நன்றாக உணர்வார்கள் என்றாலும் நினைவூட்டுவது நம்முடைய கடமை. தோழர்களே, எல்லா அரசியல் கட்சிகளைப் போல பிஜேபியை நீங்கள் சராசரி அரசியல் கட்சியாக பார்த்துவிடக் கூடாது. இந்தியாவிலேயே ஒரு பாசிச அரசியல் கட்சி என்று சொன்னால் அது பிஜேபி தான். மிகவும் ஆபத்தான கொள்கைகளை கொண்ட கட்சி, மக்களை மதவெறிக்கு ஆளாக்கி தூண்டிவிட்டு மோதவிடுகிற கட்சி. வட இந்திய மாநிலங்களில் எப்படியெல்லாம் அந்த கட்சி சமூக நல்லிணக்கத்தை சிதைத்து வருகிறது என்பதை நாம் அறிவோம். அனைவரும் ஒவ்வொரு நாளும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்பாவி இஸ்லாமியர்களுக்கு எதிராக தூண்டிவிடுவது, உழைக்கிற சாதாரண சாமானியமான இந்து மக்களை, இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இங்கே எந்த மோதலும் இல்லை, பிரச்சனையும் இல்லை, பகையும் இல்லை. காந்தியடிகள் அந்த காலத்திலே வெள்ளைக்காரனை பகைவனாக காட்டி எல்லோரையும் இந்தியர்களாக ஒருங்கிணைத்தார். அது தேவையும் கூட, அன்றைய வரலாற்று கட்டாயமும் கூட. இன்றைக்கு ஓட்டு வாங்குவதற்கு யாரை இவர்கள் பகையாக காட்ட முடியும்? எவ்வளவு நாளைக்கு பாகிஸ்தானை பகையாக காட்டுவார்கள்? எவ்வளவு நாளைக்கு இவர்கள் சீனாவை பகையாக காட்டுவார்கள்? அப்படியே காட்டினாலும் அது இவர்களுக்கு ஓட்டு வாங்குவதற்கு பயன்படவில்லை. ஆகவே பெரும்பான்மை சமூகத்தின் ஓட்டை வாங்குவதற்காக அப்பாவி பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற இந்து மக்களை கொம்பு சீவி விட்டு முஸ்லிம்கள் மதமாற்றம் செய்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் மதமாற்றம் செய்கிறார்கள், அவர்கள் பல திருமணங்களை செய்து கொள்கிறார்கள், அவர்கள் கட்டாயப்படுத்தி காதல் திருமணங்களை செய்ய வைக்கிறார்கள் என்றெல்லாம் முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரான வெறுப்பு அரசியலை விதைப்பதையே மூலதனமாக கொண்ட கட்சி பாரதிய ஜனதா கட்சி. 50 ஆண்டு காலம் தமிழ்நாட்டிலே அவர்கள் எவ்வளவோ முயற்சித்தும் எதையும் சாதிக்க முடியவில்லை. 2001 தொடங்கி பல தேர்தல்களை அவர்கள் சந்தித்து விட்டார்கள். இன்றைக்கும் அவர்கள் தனித்து போட்டியிட்டால் சென்னையிலே ஒரு வார்டு எலெக்ஷனில் கூட ஜெயிக்க முடியாது. பாரதிய ஜனதா ஒரே ஒரு வார்டு எலெக்ஷன் கூட ஜெயிக்க முடியாது. ஆனா அதிமுக முதுகிலே ஏறி 20 தொகுதிகளில் போட்டியிடுகிறார்கள். அதிமுக, பாமக போன்ற கட்சிகள் வெறும் தேர்தல் ஆதாயத்திற்காக பாரதிய ஜனதா கட்சிக்கு சிவப்பு கம்பளம் விரிக்கிறார்கள். அதிமுக என்பது பிஜேபியினுடைய பினாமி கட்சியாக மாறிவிட்டது. ஜெயலலிதா அம்மா காலத்தில் இருந்ததை போன்ற ஒரு கட்சியாக அது இல்லை. இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேருக்குத்தான் முதலமைச்சர் என்கிற நாற்காலியில் அமர்ந்திருந்தார். உண்மையிலேயே தமிழ்நாட்டை ஆண்டது மோடியும் அமித்ஷாவும் தான். அவர்கள் விரும்பியபடிதான் இவர்கள் ஆட்டம் போட்டார்கள். ஒரே ஒரு எம்பி தப்பி தவறி நாடாளுமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்றார். அவர் ஒருவர் கையெழுத்திட்டு தான் இந்த வேளாண் சட்டங்கள் வந்தது. அவர் மட்டும் கையெழுத்து போலன்னா வேளாண் சட்டங்களே வந்திருக்காது. உலக நாடுகளே எதிர்க்கக்கூடிய அளவுக்கு குடியுரிமை சட்டம், குடியுரிமை திருத்த சட்டம், சிஏஏ, இந்திய அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு போராட்டம் நடந்ததில்லை என்கிற அளவுக்கு இந்த கொரோனாவுக்கு முன்பு சிஏஏ, என்பிஆர், என்ஆர்சி என்று சொல்லக்கூடிய அந்த திட்டங்களை, சட்டங்களை எல்லாம் கொண்டு வந்த ஒரு கொடிய ஆட்சி தான் பிஜேபி ஆட்சி. ஜம்மு காஷ்மீர் என்கிற மாநிலத்தை துண்டாடி 3 யூனியன் பிரதேசங்களாக மாற்றிவிட்டது பிஜேபி ஆட்சி. விவசாயிகளின் நலன்களை எல்லாம் பாதிக்கக்கூடிய வகையில சட்டங்களை, 3 சட்டங்களை கொண்டு வந்து இன்றைக்கு 100க்கும் மேற்பட்ட நாட்கள் தொடர்ந்து விவசாயிகள் எல்லையோரங்களிலே போராடி கொண்டிருக்கிறார்கள். இனி தொழிற்சங்கங்களே வைக்க முடியாது என்கிற அளவுக்கு தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஜிஎஸ்டி வரி விதிப்பு, முஸ்லிம்கள் மட்டும் அதிலே பாதிக்கப்படுகிறார்கள்.
கிறிஸ்தவர்கள் மட்டுமா அதிலே பாதிக்கப்படுகிறார்கள், அல்லது சீக்கியர்கள் பார்சியில் மட்டுமா பாதிக்கப்படுகிறார்கள்? பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற இந்துக்களும் பாதிக்கப்படக்கூடிய வகையில கொண்டு வரப்பட்ட வரி விதிப்பு சட்டம் தான் ஜிஎஸ்டி என்கிற வரி விதிப்பு சட்டம். 500 ரூபாய் நோட்டு செல்லாது, 1000 ரூபாய் நோட்டு செல்லாது என்று தான் தோன்றித்தனமாக எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று மோடி ஒரு நாள் அறிவித்தார். கேபினெட்டில் அது டிஸ்கஷன், கலந்துரையாடல் செய்யவில்லை, நாடாளுமன்றத்தில் விவாதிக்கவில்லை. அவர் விரும்பியார் நாடாளுமன்றத்தில் நேரடியாக தொலைக்காட்சியிலே அறிவிக்கிறார், 500 செல்லாது, 1000 செல்லாது. ஏன்னு கேட்டா, விலை மதிப்புள்ள நோட்டுகள் பதுக்கலுக்கு பயன்படுகிறது. 500 ரூபாய் இருப்பதனால் நிறைய பணத்தை பதுக்குகிறார்கள், 1000 ரூபாயாக இருப்பதனால் நிறைய பணத்தை பெருமுதலாளிகள் எல்லாம் பதுக்கி வைக்கிறார்கள். அதை ஒழிப்பதற்காகத்தான் இந்த ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவித்தேன் என அவர் சொன்னார். ஆனால் அதற்கு மாற்றாக அவர் கொண்டு வந்தது 2000 ரூபாய். 2000 ரூபாய் நோட்டு எவ்வளவு பெரிய முரண்பாடு பாருங்கள். இப்படி பணமதிப்பு நீக்க நடவடிக்கை, ஜிஎஸ்டி வரி விதிப்பு, சிஏஏ சட்டம், தொழிலாளர்களுக்கு விரோதமான சட்டம், வேளாண் விவசாயத்திற்கு எதிரான சட்டம், அதானிக்காகவே அரசு நடத்துகிற ஒரு தலைவர் மோடி. இன்றைக்கு மோடியை விட பிரபலமாக இருப்பவர் அதானி. மோடியை விட உலகமே அறிந்த பெயர் அதானி. ஏன்னா அவர் மோடியுடைய பினாமி. அதானி என்பவர் ஒரு தொழிலதிபர் அல்ல, மோடியின் பினாமி அவர். குஜராத்திலே மோடி முதலமைச்சராக இருந்தபோது மோடியால் உருவாக்கப்பட்டவர். அதுக்கு முன்பு ஒரு சாதாரண நபர்தான், மோடியால் உருவாக்கப்பட்டவர் அவர். அவருடைய சொத்து எத்தனை லட்சம் கோடிகள் என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒரு 15-20 ஆண்டுகளில் உலக பணக்காரர்கள் வரிசையிலே வந்துவிட்டார். அதற்கு காரணம் மோடி. ஆகவே இங்கே தீட்டக்கூடிய திட்டங்கள், இயற்றக்கூடிய சட்டங்கள் அனைத்தும் கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாகவும் சனாதன சக்திகளுக்கு ஆதரவாகவும் தான் இருக்கின்றனவே தவிர உண்மையாக உழைக்கக்கூடிய இந்து சமூகத்திற்கு கிடையாது. நீட் தேர்வை திணிக்கிறார்கள், அதிலே இந்துக்கள் பாதிக்கப்படவில்லையா? யோசித்து பாருங்கள். இந்த சட்டங்கள் எல்லாம் நடைமுறைப்படுத்தப்படுவதால் இந்துக்கள் பாதிக்கப்பட மாட்டார்களா? அவர்கள் இந்துக்களுக்காக ஆட்சி நடத்தவில்லை, அதானி அம்பானிகளுக்காக ஆட்சி நடத்துகிறார்கள். அதுதான் யதார்த்தமான உண்மை. அப்படிப்பட்ட பிஜேபி ஓட்டு வாங்குவதற்காக மத உணர்வை தூண்டுகிறார்கள். இவ்வளவு காலம் தமிழ்நாட்டிலே அவர்களின் ஜம்பம் பலிக்கவில்லை. ஒருபுறம் கலைஞர் என்கிற ஒரு மகத்தான செல்வாக்குள்ள தலைவர், இன்னொரு புறம் அவரை எதிர்த்து நின்ற ஜெயலலிதா அம்மையார். இந்த 2 பேரும் தமிழ்நாட்டில் செல்வாக்குமிக்க தலைவர்களாக இருந்த காரணத்தினால் பிஜேபியால் இங்கே வாலாட்ட முடியவில்லை. இப்போது 2 பேரும் இல்லை என்பதை பயன்படுத்திக் கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன், தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்பதைப் போல கலைஞர் 8 அடி பாய்ந்தால் தளபதி 16 அடி பாயக்கூடிய வல்லமை மிக்கவராக இன்றைக்கு பரிணமித்திருக்கிறார் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. இவர் நினைக்கிறார்கள் தளபதி ஸ்டாலின் அவர்களை சாதாரணமாக கையாண்டு விடலாம் என்று, ஒரு கில்லுக்கிரையாக நினைத்தார்கள். ஆனால் கலைஞருக்கு பிறகு கட்டுக்கோப்பாக இந்த கட்சியை வழிநடத்துவது மட்டுமில்லாமல் ஒரு வலிமையான கூட்டணியையும் கட்டி எழுப்பி அதை முன்னெடுத்து வந்திருக்கிறார். வலிமையான கூட்டணி, அந்த ஆளுமை அண்ணன் தளபதி அவர்களிடத்தில் இருக்கிறது. ஜெயலலிதா அம்மையார் காலமாகி இத்தனை ஆண்டுகள் கடந்தும் இன்னும் அதிமுகவுக்கு ஒரு தலைவரை அவர்களால் உருவாக்க முடியவில்லை. கலைஞர் காலமானவுடன் திமுக பொதுக்குழுவை கூட்டியது. அடுத்து தளபதி அவர்கள்தான் கட்சியின் தலைவர், கழக தலைவர் என்று தீர்மானிக்க முடிகிறது. இதுதான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உள்ள வேறுபாடு. திமுகவின் பொதுக்குழு கூடியது, தளபதிதான் அடுத்த தலைவர் என்று அறிவிப்பு செய்தது. இன்றைக்கு தளபதி அவர்கள் திமுகவின் தலைவராக இருந்து அந்த கட்சியை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகத்தையே வழிநடத்தக்கூடிய வலிமைமிக்க ஒரு ஆளுமையாக வளர்ந்திருக்கிறார். அதிமுகவுடைய யார் பொதுச் செயலாளர்? ஜெயலலிதா அம்மா இறந்த பிறகு தேர்ந்தெடுக்கவே முடியல. அவர் ஒருங்கிணைப்பாளரா, இவர் இணை ஒருங்கிணைப்பாளரா? இப்படி ஒரு கட்சி 5 ஆண்டுகள் நடந்திருக்கிறது. தலைவர் இல்லாத கட்சி, பொதுச் செயலாளர் இல்லாத கட்சி,
வெறும் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், அதிலும் துணை முதலமைச்சர் ஒருங்கிணைப்பாளர், முதலமைச்சர் இணை ஒருங்கிணைப்பாளர். ஆட்சியில அவர் மேல இருக்கிறாரு, கட்சியில கீழே இருக்கிறார். வினோதமாக இந்த கட்சி நிர்வாகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட அந்த அதிமுக எப்படி 5 ஆண்டு காலம் ஆட்சியை நடத்தது என்றால், மோடியின் கட்டுப்பாட்டில் அவர்கள் இழுத்த இழுப்புக்கெல்லாம் ஆட்டம் போட்டதால் தான் ஆட்சி நடத்த முடிந்தது. அப்படி என்றால் ஒன்றை யோசித்து பாருங்கள் பொதுமக்களே, அதிமுக ஆட்சிக்கு வர வாய்ப்பே இல்லை. ஆனால் வந்தாலும் அது பிஜேபி ஆட்சியாகத்தான் நடக்கும். இரட்டை இலைக்கு நீங்கள் ஓட்டு போட்டால் அது பிஜேபிக்கு ஓட்டு போட்டதாகத்தான் அமையும். இதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது கூட தமிழ்நாடு அமைதியாக இருந்தது. இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் எந்த மோதலும் நடக்கவில்லை. வட இந்திய பகுதிகளிலே கூட இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்முறைகள் நடந்தன. ஆனால் தமிழ்நாட்டில் இதுவரையில் இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் ஒரு சிறு அசம்பாவிதம் கூட மதத்தின் பெயரால் நடந்ததில்லை. ஏனென்றால் தந்தை பெரியாரால் பக்குவப்படுத்தப்பட்ட மண் தமிழ் மண், பேரறிஞர் அண்ணாவால் செழுமைப்படுத்தப்பட்ட பூமி தமிழ் பூமி, தலைவர் கலைஞர் அவர்களால் கட்டி காப்பாற்றப்பட்ட தேசம் தமிழ் தேசம். சமூக நீதி மண் இந்த மண், ஜனநாயகத்தை மதிக்கக்கூடிய மண் இந்த மண், சமூக நல்லிணக்கத்தை பாதுகாக்கக்கூடிய மண் இந்த மண். அப்படி பெரியார், அண்ணா, கலைஞர் என்று அந்த தலைவர்களால் கட்டி காப்பாற்றப்பட்ட இந்த மண்ணில் மதத்தின் பெயரால் வன்முறையை தூண்டுவதற்கு ஒரு கட்சியை நாம் அனுமதிக்க வேண்டுமா? மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால் இங்கே வன்முறைகளை தூண்டுவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டுமா? எங்களுக்கு இடம் குறைவாக இருந்தாலும் பிஜேபிக்கு இடம் இல்லை என்றுதான் முதல் கையெழுத்திட்டேன் நான். எங்களுக்கு இடம் குறைவாக இருக்கிறது என்று சண்டை போட்டு பிஜேபிக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. மிக கவனமாக இருக்க வேண்டும். அந்த தொலைநோக்கு பார்வையோடு தான் அண்ணன் தளபதி அவர்கள் இந்த கூட்டணியையே உருவாக்கியிருக்கிறார். பிஜேபியை இங்கு அதிமுக மூலம் நுழைவதற்கு அனுமதித்துவிடக் கூடாது. ஒரே நேரத்தில் சிக்ஸர் அடிப்பதை போல பிஜேபி, ஏடிஎம்கே, பிஎம்கே என்கிற அந்த பிற்போக்கு சக்திகளை தூக்கி எறியக்கூடிய ஒரு தேர்தல் தான் இந்த தேர்தல். தோழர்களே, அதற்கான ஆளுமையும் ஆற்றலும் வல்லமையும் அண்ணன் தளபதி அவர்களுக்கு இருக்கிறது. அவர்களை விரட்டி அடிக்க வேண்டுமானால், தமிழ்நாட்டின் பக்கமே தலை வைத்து படுக்க மாட்டோம் என்று பின்னங்கால் பிடரிலே அடிபட ஓட்டம் பிடிக்க வேண்டுமானால், வட இந்திய பகுதியை நோக்கி அவர்களை விரட்டி அடிக்க வேண்டுமானால், அண்ணன் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வேண்டும். அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆட்சி அதிகாரத்தில் அமர்வதற்கு என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாடு முழுவதும் தீவிரமாக களப்பணி ஆற்ற வேண்டும். பொதுமக்கள் ஒரு வாய்ப்பை தர வேண்டும். தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது அண்ணன் தளபதி அவர்கள் துணை முதலமைச்சராக இருந்தார். செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் எதிர்க்கட்சியாக இருந்தபோது விரல் நீட்டி குற்றம் சாட்ட முடியாத அளவுக்கு ஒரு தூய நல்ல ஆட்சியை தந்தவர், உள்ளாட்சி நிர்வாகத்தை தந்தவர் துணை முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். நான் கரப்ட் கவர்னன்ஸ், ஊழல் இல்லாத, லஞ்சலாவண்யம் இல்லாத ஒரு ஆட்சி நிர்வாகத்தை தரக்கூடிய வலிமை அண்ணன் தளபதி அவர்களுக்கு இருந்தது. அதை உறுதிப்படுத்தி காட்டினார். இப்போதும் அவருடைய கனவு 5 ஆண்டு கால ஆட்சி அல்ல தோழர்களே, தொடர்ந்து 10 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தினால்தான் எடப்பாடியால் ஏற்பட்ட பின்னடைவை சீர் செய்ய முடியும். 5.25 லட்சம் கோடி கடன் தமிழ்நாட்டுக்கு. அந்த கடனை அடைத்து தமிழ்நாட்டை மீட்க வேண்டும். மோடியிடம் அடமானம் வைக்கப்பட்டிருக்கிற தமிழ்நாட்டை மீட்க வேண்டும். அதற்கு அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வேண்டும். தமிழ்நாட்டின் ஆட்சி நிர்வாகத்தில் அவர் அமர வேண்டும். அதற்கு விடுதலை சிறுத்தைகள் உற்ற துணையாக இருப்போம். சாதிய சனாதன சக்திகளை விரட்டி அடிப்போம். தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் பாதுகாப்போம் என்று சொல்லி உதயசூரியன் சின்னத்தில் வாக்களியுங்கள், உதயசூரியன் சின்னத்தில் வாக்களியுங்கள். அண்ணன் தளபதி அவர்களை முதலமைச்சராக ஆட்சி அதிகாரத்தில் அமர வையுங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது சின்னம் சமூக நீதியின் சின்னம், ஜனநாயகத்தின் சின்னம்,
சமூக நல்லிணக்கத்தின் சின்னம், சிறுபான்மையின மக்களின் பாதுகாப்பின் சின்னம், தலித்துகளின் பாதுகாப்பின் சின்னம், பழங்குடி மக்களின் பாதுகாப்பின் சின்னம், சனாதன சக்திகளை விரட்டியடிக்கும் சின்னம், ஊழல் சக்திகளை விரட்டியடிக்கும் சின்னம்.